இங்கே ஒரு பொண்ணு ஒரு பொம்மைய குழந்த மாரியே பார்த்துக்கிறா. அந்த பொம்மைக்கு முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, தன்னோட சொந்த குழந்த மாரியே பார்த்துட்டு வரா. அந்த பொம்மையும் இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆளா ஆகிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே பொம்மையை மறக்கிறாங்க. அந்த பொம்மையை அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசானதும் விளையாட வைக்கலான்னு ஒரு கண்ணாடி பொட்டியில் போட்டு அந்த பொம்மையை மூடி வச்சுறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணும் பெரிய ஆளாகி அந்த வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கோழி குண்டு ஒரு ரூம்குள்ளே போயிடணும். அந்த ரூம்குள்ளே போய் இந்த பொம்மையை தூக்கிட்டு வெளியே வரும். அதை பார்த்து அம்மா அந்த பொம்மையை பார்த்ததும் அந்த பொம்மைக்கு நகங்களும் முடிகளும் நிறைய வளர்ந்துருக்கதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க. ஆனாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த பொம்மையை தன் குழந்தையோட விளையாட விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அந்த வீட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு கையை அந்த பொம்மை கடிச்சிருக்கும். ஆனால் இந்த பொண்ணு தான் கடிச்சிருக்கான்னு இந்த பொண்ணு ரொம்பவே அவங்க அம்மாட்ட திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்மை பண்ணுற எல்லா தப்புக்கும் இந்த பொண்ணை திட்டுவா. வீட்டில் உள்ள நல்ல திங்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கிழிச்சு வச்சுடும். அதுக்கும் இந்த பொண்ணு தான் திட்டுவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா நைட் படுத்து இருக்கும்போது அவங்க பக்கத்தில் அந்த பொம்மை வந்து படுத்ததும் உடனே பயந்து இவங்க என்ன அப்படியே இந்த பொம்மையை ஒரு பேக்கில் போட்டு அங்கே இருக்க குப்பை தொட்டியில் வீசிட்டு இவங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கார்ட்போர்டு தலையில் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த பொம்மை தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துருச்சு. கோவப்பட்டு இவங்க அங்கேருந்து கட்டையால் தலையில் அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொம்மை கட்டிலில் உட்காந்துருக்கு. அப்போ அடிச்சது யார்? நம்ம பொண்ணையே அடிச்சிட்டு ரொம்பவே கத்தி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குப்பை லாரி போகிறத பார்த்துட்டு அந்த டிரைவர் கிட்ட போய் இந்த பொம்மையை கொடுத்து இதை எங்கேயாவது வீசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்கேருந்து ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு ஓடி போய் பார்த்தா அந்த லாரியை விபத்தாகி கிடக்க அந்த மனுஷனும் இறந்து கிடக்கான். உடனே திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு மறுபடியும் பொம்மையை தூக்கி